என்ன மாப்பிள்ள செய்றீங்க? பார்த்தால தெரியல, தேங்காவை திருவுறேன். அடேங்கப்பா, பெரிய விஷயம். இன்னைக்கு சமையல நம்மளுக்கு தான். அப்ப எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஹோட்டல்ல தான். ஏன் வீட்டு மாப்பிள்ளைய சித்திரவதை பண்றதா வெளியே யாராவது தப்பா நினைப்பாங்க மாப்பிள்ள. இதெல்லாம் விட்டுடுங்க. எதுக்குது? ஏமாமா, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? அதுக்குன்னு இப்படியா திருகிறது? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பொண்டாட்டி அதிகாரம் பண்ணா 4 பேர் பார்த்தான்னா நம்மள ஆம்பளைன்னு மதிப்பான். காதலிக்கும் போது கெஞ்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மிஞ்சினா மீனா சும்மா இருப்பாளா? அண்ணே அண்ணே, இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவேன்னு சொல்றான். என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். டாய், உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க சார்பா கைய விடுறா. கைய கட்டு. கட்டிட்டல. இப்ப சொல்லு. ஐயா, கைய கட்டினா எனக்கு எதுவுமே வராதுல்ல. எதையாவது அமுத்திக்கிட்டே சொல்லாத்தா பேச்சு வரும். அப்போ உன் கைய அமுத்திக்கிட்டே சொல்லு. சொல்றேன்ல. அல்ல, நான் குடியிருக்கிறல அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலை எடுக்கிறேன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்னேன். போய் சொல்றா உங்க முதலாளி தலை சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன்னு நினைச்சியா? அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காளா? அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா? அண்ணன் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே. நான் எப்ப ஆசைப்பட்டேன்? அநியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? நெயில் கட்டர் இருக்கா? அது இருக்கு. கொண்டா. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? எந்த கை? ஐயோ! அம்மா, தாயே புண்ணியவதி, கையில்லாதவம்மா, கருணை வச்சு காசு போடுங்கம்மா. தாயே, நீங்க நல்லா இருக்கணும்மா. என்னங்க இது? 100 ரூபா. எதுக்குங்க? பாவம் கொடு. பாவம், புதுசா கை போயிடுச்சு போல இருக்கு. அந்த வேதனை தாழ முடியாம அழுகுறார். வா. உன் அயோக்கியத்தனம் பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே உன் கூட பார்ட்னரா இருந்த என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குதுங்க. பல லட்சம் பெருமான தஸ்தாவேஜுகளையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கம்பெனில ரைடு நடந்துச்சான். உட்கார், சாவாசமா பேசலாம். சாவகாசமா பேசுறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உன் கூட பார்ட்னரா இருக்கிறதும் கொள்ளக்காரனோட பார்ட்னரா இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கணக்கு வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து பிரிச்சாகணும். நான் வர்றேன். சார், என்ன என்ன என்ன? ஒண்ணுமில்ல, நம்ம மில்லுல ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? சத்யநாராயண ஒழிக, சத்யநாராயண ஒழிக, சத்யநாராயண ஒழிக. அவங்க கோஷம் போடுறாங்க சார். எஸ். என்ன? பேங்க் லாக்கர்லாம் சீல் வச்சுட்டாங்களா? என்னடா? என்னடாவா? ஐயா, நீ குடிபோதையில காரை ஓட்டி அந்த அம்மாவை கொன்னுட்டு டிரைவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு ஏன் மேல பழிய போட்ட? நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வர வேண்டியதா இருக்கு. நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமையா, பெரிய மனுஷனுடைய யோகியதெல்லாம் எங்களை போல டிரைவருக்கு தான் தெரியும். உன் வேலையை வேணா ஒண்ணு வேணா இந்தா. சார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இது மாதிரி லட்சம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம்.
நீங்க தீனதயாளை போய் பாருங்க. யாரு அந்த தீனதயாளு? இந்த ஊருக்கே காட் ஃபாதர். சகுந்தலா சார், இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சிச்சு? இது மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு. சத்யநாதங்கிறது நீதானான்னு போட்டு பாத்துக்கிட்டேன். வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லங்கமா இருக்கே சார். கவலைப்படாதே, சொல்லு சார். எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார். எதிர்பாராத விதமா ஒரு கிளை மேல காரை ஏத்திட்டேன் சார். அதுக்கு ஏதாவது 5-10 கொடுத்து சமாளிக்கலாம்னா முடியல சார். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். வழி பண்ணிடுவோம். எவ்வளவு செஞ்ச சூழ்ச்சி. என் பார்ட்னர் திடீர்னு பாகத்தை பிரிங்கிறான் சார். அவனை தொலைச்சு கட்டினா சார் எனக்கு நிம்மதி. தொலைச்சு கட்டிடுவோம். ஃபேக்டரியில ஸ்ட்ரைக், இன்கம் டாக்ஸ் ரைடு வேற. யாரோ வேண்டாதவங்க தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்கள ஆளை வச்சு தீர்த்து கட்டிடணும். அடடே, உனக்கு ஏகப்பட்ட வில்லங்க இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாத சத்யநாதா, நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நீ போ. வரங்க. என்ன மேனேஜர் இன்னும் ஒரு வரலையே? பெரியவர் சொன்ன டயத்துக்கு வந்துருவாருங்க. பெரியாரன் தப்புனாலும் தப்பு, அவரு மாத்திரம் கரெக்டா டயத்துக்கு வந்துருவாரு. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்த சாகினே நமோ வயன்வை ஸ்ரவணாய பூர்மிஹே சமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய. வாங்க. சத்யநாதா, என்ன வீடா மியூசியமா? காட்டுல உள்ள ஆனத்தந்த பூரா அவன் வீட்டுல தானே இருக்கு. எப்படி வந்தது? பரித்ரா நாய சாதவனா வேற இருக்கு. ஒய்ஃப் பேரு மீனாட்சி. வணக்கம்மா. இது எத்தனாவது ஒய்ஃப்? போய் காபி கொண்டா. வேண்டாம்மா, இந்த நேரத்துல நான் காபி சாப்பிட மாட்டேன். என் ஒரே மக பேரு கலா. ஓயா, காது குத்துற நீ. இதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ. உன் பேரு என்ன டார்லிங்? கலா. உனக்கு வயசு என்ன? 18. சகுந்தலாவுக்கும் உன் வயசு தான். சகுந்தலா யாரு? உங்க மகளா? உங்க அப்பனை கேளு, சொல்லுவான். சத்யநாதா, பொல்லாத ஆளுப்பா நீ. வீட்டில மகாலட்சுமி மாதிரி பொஞ்சாதிய வச்சுக்கிட்டு ஏன் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போய் விஷமம் பண்ணுற? யார் அவரு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு வேண்டியவரு எப்போ அவர் தமாஷா தான் பேசுவாரு. தமாஷாவது மண்ணாங்கட்டியாவது. நான் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. சத்யநாதா, பொஞ்சாதி கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. அந்த காலத்து பொஞ்சாதின்னா கூடையில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவா. இந்த காலத்து பொஞ்சாதி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடுவா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. என்ன எதுக்காக வர சொன்னேன்? யார கொலை செய்யணும்? போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பேசிட்டு இருக்கலாம். உன் கையால நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன்பா. நீ தானே நேத்து சொன்ன சொத்துக்காக மாமனார உப்பு மாவுல விஷம் வச்சுட்டேன்னு. புருஷன் தானே, போனா போட்டு விடு. நான் எழுந்துறடே. உன் அப்பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன். நீ அங்க இல்ல. அவ என்கிட்ட ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா கருமோ. அப்புறம் நீ வழக்கமா போவிய 7ஆம் நம்பர் சாராய கடை, அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. என்னடா நடக்குதுங்க? ஆனுவல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மூலமா நானும் சத்யநாதனும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிகிறோம். யாரா இவன் பிரிவினையை பத்தி பேசுறவன்? என் பார்ட்னர். ஓ, இவனைத்தான் நீ கொல்ல சொன்னியா? இப்ப ஒரு போடு போடட்டுமா? நீயும் வந்துட்டியா? ஐயோ, கொல்லுன்னு என்கிட்ட ஓடி வந்த. பாத்தீங்களா, இதுக்குதான் பிரியணும்னு சொல்றேன். ஏய்,
மேனேஜர், யோ மேனேஜர். ஒரே அடி உயிரே போய் உள்ளத சொல்லு. ஏழா அல்லது தேவதையாளோட ஆளா? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு சட்டம்? உங்க சார் உங்க. அப்படின்னா அவன் கையவோ காலவோ எடுத்தாகணும். உடனே ஏற்பாடு போயா. கவலைப்படாத சத்யநாதா, உன் விஷயத்தை இன்னைக்கு முடிச்சுடுவோம். முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், நிச்சயமா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த ஆள் வந்துட்டான். நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். சைகை காமிச்சோன்னு வந்துரு. ஒரே அடி ஆள் க்ளோஸ் ஆயிரும். அத பத்தி நீ கவலைப்படாதீங்க. சைக்கிள் செயின், கத்தி எல்லாம் தயாரா இருக்கு. சும்மா அடிச்சு கிழிச்சிடுறேன். கிழிச்சு காஃபி சாப்பிடுறீங்களா சார்? காஃபி? கபாலி கைத வந்து அடியண்டா. எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயா ஐயா, எங்க ஐயாவை அடிக்கிறதுக்கு என்னவா ஏற்பாடு பண்ண? யாழ வச்சே என்ன மடக்க பாக்குறியா? என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? உங்க தாத்தா. உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான். உன் கம்பெனி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான். உன் பார்ட்னரை உன்னை விட்டு விலகச் சொன்னது நான் தான். உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னது நான் தான். காரணமும் நானே, காரியமும் நானே. எப்படி என்னுடைய கீதோபதேசம்? நடந்தது நடந்து போச்சு. இல்ல மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப கால்ல விழுந்தா ஒன்ன நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு உன் கால்ல அடிபட்டு குத்துயிர் கொலை உயிருமா கிடந்தாளே மேரி அம்மா, அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு குடிவேரியில கார்ல பறந்துட்டில, அவ யார் தெரியுமா? என் தாய். என் தாயாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல. எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். நீ செய்தியா? இல்ல. ஏன் பணக்காரங்கிற துமர் நீ செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக கேவலம் பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்தனுச்சு இல்ல? எங்க அம்மா உயிரோட விலை 10,000 இல்ல? உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா? என் ஆட்கள் அனுப்பிச்சா உன்னை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடுவான். நீ அப்படி சாகக்கூடாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவணுவா கொதிச்சு சாகணும். நான் சொல்றது உனக்கு மட்டுமில்லை, பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறாங்களே அத்தனை பணக்கார பசங்களுக்கும் இந்த தீனதயாளன் எச்சரிக்கை நாட்டாள். ஏறா கொண்ட Be careful. கூட நாங்க கவலைப்படல. ஆனா இப்போ நாங்க செய்யாதனால நாட்டுல வேற யாரும் செய்யலையா? மிஸ்டர் தீனன், இந்த போதை மாத்திரை தலைவலி மாத்திரையோட கூட அதிகமா நட மாட்டுது. உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அதிகமா தான் நடமாடும். சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க பிசினஸா பேசணும். உலகம் வேகமா போய்கிட்டு இருக்குது, நீங்க சாமியார் மாதிரி தர்ம நியாயம் பேசிட்டு இருக்கீங்களே. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல? சார் மன்னிச்சிருங்க, நாங்க வர்றோம். யோ, என்னையா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தரேன்னு சொல்லுங்க, நான் ஐயாவை சரின்னு சொல்ல வைக்கிறேன். ஓகே, எப்படியோ காரியம் முடிஞ்சா சரி.